ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறேன். குரு அருள் திருவருள் மணி சார். சிறப்புங்க. அருமையான வார்த்தை சொன்னீங்கய்யா. ஐயா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்கய்யா. ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இனி ஒரு செக்டர் இருக்குங்கய்யா, எண் கணிதம். கண்டிப்பா எண் கணிதம் சொன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபரு நிறைய பேர் இதுல இந்த பேரை இப்படி மாத்திக்கலாம், அதனால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இல்லை இந்த நம்பர்ல நம்ம வந்து பிசினஸ் நம்பரை கான்டாக்ட் நம்பரை வச்சுக்கலாம்பாங்க. ஸோ இன்னைக்கும் அது வந்து பெருகிட்டு தான் இருக்கு. அந்த நம்பர் வண்டி பார்த்து எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களோட நியூமராலஜி எங்களுக்கு தெரியும். ஸோ அதுல ஒரு உயிர் இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய டெப்தா போவீங்க. ஸோ நேர்களுக்கு அது கொஞ்சம் உங்களோட இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. என் அன்பான வணக்கம். வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். அதாவது சார், எண் கணிதத்தை சர்வ சாதாரணமா நம்ம ஒதுக்கிட முடியாது. அந்த நம்பர்ல ஒருத்தர் பிறந்திருப்பார். ஆங்கில வருடத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்து, தமிழ் தேதியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, ஆங்கில தேதி தான் நம்ம டெப்த்தை எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கில தேதியில 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அந்த நம்பர் எந்த கிரகத்தோட இணைஞ்சு வருதோ அந்த கேரக்டர், அந்த உடல் சரீரம், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் தான் அவர் வாழ்வார். ஜாதகத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டா கூட இந்த எண் கணிதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த எண்கள், அந்த நம்பர்ஸ் அந்த மனுஷனை அப்படி இயக்கிட்டு இருக்கிறத தத்ரூபமா பார்க்கலாம். சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் 1ஆம் தேதியில பிறந்திருக்காரு. அவர் சூரியனோட ஆதிக்கம்னு வச்சுக்கோங்க. அவர் எப்பவுமே கால் மேல கால் போட்டு தான் உட்காருவார், காலாட்டிக்கிட்டு தான் இருப்பார். தேவைப்பட்ட அவனை இங்க வந்து பார்க்க சொல்லுவார். அவரு போய் அங்க பார்க்க மாட்டார். மனிதாபிமானம் இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும், அரசியல் அரசாங்க தொடர்பு இருக்கும், ஆளுமை இருக்கும், இறைப்பணி ஏற்கும் அமைப்பு இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பாங்க, தலைமுடி உதிரும், தலைவலி இருக்கும், வெளியில் தெரியாத மனநோய் இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். எப்பேற்பட்ட விஷயங்கிறீங்க எண் கணிதம், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒருத்தர் ஒரு நம்பர்ல பிறக்கிறாங்கன்னா அதுவும் பூர்வ ஜென்ம பந்தமே. அந்த நம்பருக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லாம நீங்க வாழ முடியாது. அந்த எண்களுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு பலம் இருக்கு. அதனாலதான் மொபைல்ல எனக்கு இந்த நம்பர் வேணும், காருக்கு எனக்கு இந்த நம்பர் வேணும், அபார்ட்மெண்ட்ல இந்த நம்பர் இருக்கு, நான் வீடு வாங்கிக்கலாமா, நியூமராலஜில ஏன் எண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குன்னா இருக்கவே இருக்காது. எண்ணுக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க உங்க போன் நம்பர்ல, இப்ப நான் சொல்றேன், உங்க கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கங்க. உங்க போன் நம்பர்ல என்ன எண் வச்சிருக்கிறீங்களோ அதன்படிதான் உங்க லைஃப் இருக்கும். நீங்க மாறியெல்லாம் வாழ முடியாது. நீங்க மாறியெல்லாம் வாழ்றதுக்கு விடாது. யாருக்காவது 0000 5 0 4 0 3 0 நம்பருக்குள்ள இருந்ததுன்னா அவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள். கோயில் கட்டுவாங்க, பொருளாதாரத்தை விட சாமி கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இறைபலம், மாலை போடுறது, பூஜை புனஸ்காரங்கள், பிரம்மமுகூர்த்தம், பூஜை ரூம் சூப்பரா வச்சிருக்கிறது, கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறது, கோயிலுக்குன்னா எங்காவது ஓடிடுறது, கோயில்கள் பழமையான கோயில்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது, ரிசர்ச் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். வண்டியில சாமி பேர் எழுதிக்கிறது, போட்டோ ஒண்ணு பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ வச்சுக்கிறது, எந்நேரம் பார்த்தால் நமசிவாய, சுவாமியே சரணமையப்பா, முருகான்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தாங்க, இது இருக்கும். நீங்க 0000 2 0 3 0 உங்க போன் நம்பர்ல வந்தாலே அங்க கேது வந்து உள்ள உட்காந்துருவாரு. கேதுவுக்கு 7ஆம் நம்பர் தான் சொல்றோம். 0 இருந்தாலும் கேது தான். சனி கேதுவா வேலை செய்யும். எப்படி செய்யும்? சனிக்கேது. 0 இருந்தா சனி கேதுவா வேலை செய்யும். பாருங்க, இந்த 0000 இருந்ததுன்னா ஒண்ணு ஜாதகரே தாடி வச்சிருப்பாரு, இல்லைன்னா தாடி வச்சவரே நண்பர் இருப்பாரு. தாடி வச்சவரே நண்பர். ஒரு குருஜியை மானசீகமா தேர்ந்தெடுத்து இவருதான் என் குருன்னு வழிபட்டு இருப்பாங்க. பூண்டி மகான், ராகவேந்திரர், மகா பெரியவர், எப்படி வேலை செய்து பாருங்க. அவங்க குலதெய்வத்தின் மேல தீராத காதலோடு இருப்பாங்க. ஐயோ ஏன் சாமி, ஏன் குலசாமி, யோசிச்சு பாருங்க. அப்ப எண்கள் அப்படிங்கிறது அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் சரீரத்திலிருந்து, ரத்தத்திலிருந்து, ரத்த அணுக்கள் வரைக்கும் பாய்ந்து உள்நோக்கி கூர்தீட்டு ஒரு மனிதனை வாழ வைக்கும். அதாவது என்ன நம்ம தீர்மானிக்கல, என்னதான் நம்மள தீர்மானிக்கல. ஆமா, நீங்க நம்பரை தீர்மானிக்கல, என்னதான் உங்களை தீர்மானிக்குது. உங்க கிட்ட இருக்கிற போன் நம்பர் உங்க லைஃப் ஹிஸ்டரிய சொல்லும், சொல்லாம போகாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் மொபைல் நம்பர் நிறைய வச்சு பலன்களை உரைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அது சும்மா இல்லை, அதெல்லாம் உண்மை இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னா எல்லாம் சொல்ல முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அப்ப எண்களுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு, எண்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அப்ப எண்கள்
நம்பர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல. எண்களே ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த எண்ணங்கள் அவரிடத்தில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். 10 நம்பர் இருக்குன்னா 10 நம்பரையும் 4 காலமா பிரிச்சிடலாம். எப்படி 4 காலமா பிரிக்க முடியும். பிரிச்சு உங்க காலத்துல உங்க லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனால் இன்னொன்னு என்னுடைய கருத்து, இந்த எண்கள் நீங்கள் பிறந்த பிறவியினுடைய ராசி கட்டம் இருக்கும்ல, அதை தாற்பயமா அதோட எண்ண ஓட்டம் இல்லாம இந்த எண் உங்களுக்கு வராது. வாய்ப்பு இல்லை. அருமையா சொன்னீங்க. கரெக்ட் தான். அது உங்க கட்டத்தில் இல்லாம இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வராது. எனக்கே இருக்கு. அப்போ எந்த நம்பர் எங்க உங்க ஆளுமை செய்யணும், உங்க கட்டத்துல உங்க 9 கிரகம் முடிவு பண்ணும் அப்படிங்கிறதா எண்கணிதத்தினுடைய ரத்தின சுருக்கம். இதுதான் எண்கணிதத்தினுடைய தாற்பயம். எண்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல. எண்கள் தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அருமையா சொன்னீங்க ஐயா. என்னன்னா ஒவ்வொரு நம்பரை நம்ம பார்த்துடலாங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய எண் 1 சூரியன் ஆதிக்கம் கொண்ட எண். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. 1, 10, 19, 28 இது எல்லாமே 1ஆம் நம்பர் தான். பிறந்த தேதிக்கு மட்டும்தான் இந்த பலன்கள். கூட்டு தேதி மாசம் வருஷம் கூட்டுனா வர்ற பலன்கள் எல்லாம் நம்ம பேசல. பிறந்த தேதிக்கு தான் இந்த பலன். 28ஆம் தேதி பிறந்தவங்க. ஆமா. 1ஆம் தேதி முழு சூரியனுடைய ஆதிக்கம். முழு சூரியனுடைய ஆதிக்கம். பொதுவா 1ஆம் நம்பர்ல பிறந்தாலே ஈகோ, கோபம், பிடிவாதம், கர்வம், கௌரவம், தன்மானம், தான் நான் என்கிற எண்ணம், ஆளுமை, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், ஹெல்பிங் மைண்ட், நம்ம நம்பி வந்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம், நம்மளால யாரு கெட்டு போகக்கூடாதுங்கிறது எண்ணம், மனிதாபிமானத்திற்கு பயந்து வாழ்தல், மனசாட்சிக்கு பயந்து வாழ்தல், குற்றம் செய்துவிட்டால் இரவு முழுதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது, நம்ம கௌரவம் போயிருச்சுன்னா இந்த பூமியில வாழ முடியாதேன்னு கௌரவத்துக்கு பயந்து வாழுகின்ற மனிதர்கள், எங்கேயுமே முதன்மை, மதிப்பு தராத இடத்திற்கு அவன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொல்ற குணம். சின்ன குழந்தைக்கே பிறந்து இந்த தேதியில பிறந்தாலும் இந்த எண்ணம் இருக்கும். தனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு விசேஷத்துக்கு போறாங்க, ஃப்ரண்ட் ரோவ்ல இவங்களை உட்கார வைக்கலைன்னா ஜீரணிக்க முடியாது. செகண்ட் ரோவ்ல இடம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுவே உங்களுக்கு தூக்கம் வராது. சுயமரியாதை ஜாஸ்தி, தன்மானம் ஜாஸ்தி. இவங்க கூட பெரிய மனிதர்கள் தொடர்பு, ஆலய நிர்வாகிகள் தொடர்பு, ஆன்மீகவாதிகள் தொடர்பு, அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு கண்டிப்பா இருக்கும். எல்லாம் ஒரு கான்டாக்ட்ல வச்சிருப்பாங்க, போன் கான்டாக்ட்ல இருக்கும். அதே போல ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த உடனே டிஎஸ்பிக்கு பேசுறேன், உடனே இன்ஸ்பெக்டருக்கு பேசுறேன், உடனே எஸ்பிக்கு பேசுறேன்னு சொல்லி இவங்க ஒரு போன் பண்ணி அவங்களோட பேசி அந்த பிரச்சனைக்கு ஐயா எங்க தெரிஞ்சவங்க தான், எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி பேசி அதை ஏதாவது சால்வ் பண்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய அந்த தில் இருக்கும், அந்த கெத்து இருக்கும். இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு அது அதிகம். எல்லாம் அதிகாரம் சார்ந்த விஷயத்து, அதிகாரம் ஜாஸ்தி. கூப்பிடும் போதே இப்படிம்பாங்க, உட்காரு அப்படிம்பாங்க, கண்ணிலேயே பேசுவாங்க, ஏன் நிக்கிற உட்காரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் அந்த சூரியனுக்கு தான் அந்த குணம் ஜாஸ்தி. இயற்கையிலேயே அதாவது நம்பர்கள் இருக்குல்ல, 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்கள்ல ரொம்ப பயந்த நம்பர்னா சூரியன் தான். எப்படி பயந்த நம்பர்? சூரியன் தான். பயம் உள்ளூர இருந்துகிட்டே இருக்கும். பயங்கரமா பயப்படுவாங்க. அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு. வெளியில பாத்தீங்கன்னு வைங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்ல ஸ்டிஃபா ஸ்டார்ச்சா ஒயிட் அண்ட் ஒயிட்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு செருப்புல இருந்து துவைச்சு கழுவி காய போட்டு எடுத்து போட்டு வாட்சு, மோதிரம், மேக்கப்பு, கிளீன் சேவு, இல்ல தாடி வச்சிருந்தாலும் தேஜஸா இருக்கிறது, டைகி எல்லாம் அடிச்சுட்டு அப்படி காரை விட்டு ஒரு ஆள் வேகமா காரு கதவை திறந்து விட்டு இறங்கும் போது இவங்க மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு பறக்கும் பாருங்க. அடாடாடா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். புகழ்ந்தால் மயங்கி விடுவார்கள், புகழ்ந்தால் மயங்கி விடுவார்கள். நீங்க தானே எல்லாமே அப்படின்ட்டோம்னா எல்லாம் எடுத்து செலவு பண்ணுவாங்க. நம்ம கடந்த பதிவுல சிம்மத்தை பத்தி பேசிக்கிறோம். அந்த மாதிரி நான் இப்படித்தான் அவங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நீங்க பார்த்து செய்யுங்க, நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டீங்கன்னா கூட எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களே செலவு பண்ணி வீட்லயும் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள். இவர்களுக்கு கண் பிரச்சனை, வயிறு உபத்திரவம், பேக் பெயின், எலும்பு சார்ந்த பிரச்சனை,
கால்சியம் குறைபாடு, தலைமுடி உதிர்வு, கெட்ட பார்வை, தூரப்பார்வை, வெளியில் தெரியாத மனநோய், மன அழுத்தம், தந்தையின் மீது பாசம், உறவுகளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்வது, நம்மை நம்பியவர்களுக்கு என்றும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வதெல்லாம் இவங்க கூடவே பிறந்த குணம். இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாலோ பொய் பேசிட்டாலோ அந்த உறவுகளோட ஜென்மத்துக்கு அந்த உறவை தொடர மாட்டாங்க. அப்படியான உறவு எனக்கு வேண்டான்ருவாங்க. அப்படிப்பட்ட நம்பர் தான் இந்த 1ஆம் நம்பர். இந்த தனியா 1ஆம் நம்பர் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த குணம் பொருந்தும். நம்ம சொல்றது இப்ப சிம்மம், இந்த சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள் அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்பர் ஒன்லி சூரியனுடைய ஆதிக்கத்துல இப்படிதான் இருப்பாங்க. நிறைய சிவ வழிபாடு பண்ணுவாங்க, சிவாலயத்துக்கு செல்வாங்க, பிரதோஷ வழிபாடு வச்சுக்குவாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும், செவருலாம் ஒரு கிறுக்கு இருக்குன்னா கூட இவங்களால ஜீரணிக்க முடியாது, எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கணும் வீடு, செருப்பு கூட நேரா கழட்டி விட்டுருக்கணும், ஆளே இல்லாத ரூம்ல ஃபேன் ஓடிட்டு இருந்தா சத்தம் போடுவாங்க. இந்த ரிங் டோன் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, இவங்க வாழ்ற வாழ்க்கை இவங்களுக்காக வாழ்றதை விட மத்தவங்கெல்லாம் இவங்களை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக வாழ்வாங்க. என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன செப்பல், எங்க மாப்பிள்ள செருப்புல எடுத்தீங்க, 2000 ரூபாய் வருங்களா? வரும் வரும். அந்த ஒரு கெத்து அது சூரியனுக்கே உண்டானது. ஏன்னா சூரியன் தானே உலகத்துக்கு கதாநாயகன். உலகத்தோட விவிஐபி யாரு? சூரியன் தானே. தன்னையே தான் விஐபியாக நினைத்துக் கொள்கின்ற நம்பர் 1ஆம் நம்பர். 1, 10, 19, 28. அந்த நம்பருக்கே நீ வேல்யூ தானே. ஆமா, 1ஆம் நம்பர்னா என்ன? நீங்க எப்பவுமே நம்பர் 1பா. கார்ல ஆள் 1 இருந்தது, அது எவ்வளவு பெரிய கிஃப்ட். பெரிய ஆளோ வந்திருக்காங்க, பெரிய ஆள் யாரோ வந்திருக்காங்கப்பா. ஒரே 1ஆம் நம்பர் மட்டும் கார்ல நம்பர் போட்டு வருவாங்க. போன் நம்பர்ல ஆள் 1 இருக்கும். ஓ, யாரோ பெரிய ஆள் கூப்பிடுறாங்க போல் இருக்கு, எடுத்து பேசுவோமா பேச மாட்டோமா? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அவரு பயங்கரமான செல்வா கூடையவரு, உட்கார்ந்த இடத்துல ஒரு போன் பண்ணாருன்னா எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு. எல்லாரும் பழக்கம். கோயிலுக்கெல்லாம் போனார்னா ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து அவங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்படியான ஒரு ஆளு. இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் சூரியனோட ஆதிக்கம். இப்ப சூரியனோட எண் கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க, நம்மளே இங்க பிக்கல்ல இருக்கிறோம், பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டம், நெருக்கடி. அதாவது நான் ஒரு ஆள் தானே பார்த்தாகணும் ஜாதகம். இவங்க போன் பண்ண உடனே நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்துடணும். ஏன்னா இவங்க சூரியன் தானே. கொடுக்கலன்னு வைங்க, நமக்கே தரலையா, நான் இருங்க, நம்ம ஊர்ல நம்ம எம்எல்ஏ எனக்கு மாமா தான் ஆகுது, அவர் மூலியமா உங்களுக்கு நான் போன் பண்ணி கேட்டுறேன். இப்படி எல்லாம் இந்த 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணும். ஏன்னா சூரியன் நம்ம இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் வர்றேன், நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் இந்த கிரகத்தோட குணம். அதே சமயம் அன்பா இருந்தா, பாசமா இருந்தா, உண்மையா இருந்தா உயிரை கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த மன்னிப்புங்கய்யா, மன்னிச்சிருவாங்க. சின்னவனா இருந்தாலும் நம்ம பண்ற தப்புன்னு தெரிஞ்சா கீழே போய் காலிலேயே சாஸ்தாங்க உழுகிறதுக்கு தயாரான. ஆமா, அந்த மாதிரி இவங்களும் மன்னிப்பாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்புங்க. மனசாட்சிக்கு பயந்தவங்க தான் கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்ணர் சார்ந்து வரும் இல்லைங்களா? ஆமா, நீங்க சூரியனாலே கர்ணன் தானே. அப்ப நிறைய அள்ளி கொடுக்கறது, வள்ளல் குணம், நிறைய அள்ளி கொடுக்கறது, வள்ளல் குணம் ரொம்ப அதிகம். சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்காம போய் இவங்க போய் 6 காசுலயும் டீ சாப்பிட மாட்டாங்க. மத்தவங்களுக்கு இவங்க வாங்கி கொடுப்பாங்க. அடுத்தவங்க கார்ல பயணம் பண்ண மாட்டாங்க. இவங்க ரூம் போட்டு தங்கினாலும் ஹோட்டல்ல தனியா தான் தங்குவாங்க. சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்டார் கிரேட்ல தான் போய் தங்குவாங்க. இவங்களுக்கு போய் உட்கார்ந்தா ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வந்து, சார் என்ன வேணும் உங்களுக்கு, வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா போதும், அவங்களை அப்படியே பூரிப்பாயிரும். அவங்களுக்கு டிப்ஸ் வந்து 1000 2000 வச்சுட்டு போவாங்க. இப்போ கோயிலுக்கே போறாங்க, இந்த தர்மம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காம 10 20 50 100 போட்டு வருவாங்க. ஹோட்டலுக்கு போறாங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபா டிப்ஸ் வைக்காம வர மாட்டாங்க. செக்யூரிட்டி சாருங்க இருப்பாங்க வெளியில ஹோட்டல்ல. அந்த மாமனிதர்களுக்கெல்லாம் இவங்க வெளியில வந்து வரும்போது அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த எண்களோட குணம். அப்ப எண்கள் எங்க சார் பொய்யாயிரும்? 1ஆம் நம்பர் 1, 10, 19, 28 பிறந்தா இந்த குணம் இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லட்டு சார். நேரில் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு அடிச்சு பட்டை போன் எபிசோட பார்த்த உடனே நமக்கு போன் வரும். கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, சார் சூப்பரா சொல்லிட்டீங்க சார், நான் இப்படிதான் இருக்கேன், நான் இப்படிதான் சார் இருக்கேன், என் குணம் இதுதான் சார் அப்படின்னு. வெள்ளம் மங்காம போறது, அயன் பண்ணி போடுறது, சுத்தமா ஒரு அழுக்கு ஒயிட் செட்ல பட்டாலும் தாங்க முடியாது சார். இதுல ஒத்துக்கிறதுக்கு 1ஆம் நம்பர் வேணுங்க. ஆமாங்க, 1ஆம் நம்பருங்கிற ஒண்ணு தான். கண்டிப்பா ரேஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட். இதுல எந்த மாற்றம் இல்லை. ஹைஜீனிக்கா ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடுவாங்க. சிம்பிளா எவ்வளவு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எத்திக்ஸை நம்பி வாழ்றவங்க. ஆமா, எத்திக்ஸை நம்பி நிறைய வாழ்வாங்க. இப்படித்தான் அப்படிங்கிற எத்திக்ஸை நம்பி வாழ்றவங்க இந்த 1ஆம் நம்பர் தான். பிரின்சிபல் இருக்கும்.
இன்னொருத்தனை அடிச்சு நம்ம வரக்கூடாது. இப்படித்தான் இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இருந்துருவாங்க. அந்த மாதிரி குணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை. இவங்களோட 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்களோட நெகட்டிவ் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்தை பாக்குறீங்க? அது தன்மானம் பார்த்தே எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அவன் வேணா அவன் வருட்டும்பாங்க. நீ உனக்கு வேணா நீ தான் போகணும், அவன் எப்படி வருவான்? அப்படி அவங்க வரமாட்டாங்கல்ல சார். கண்டிப்பா. அப்ப நமக்கு வேணும் நம்ம தானே சார் போகணும். இதுல எல்லாம் இவங்க தோத்து போயிருவாங்க. இந்த ஒரு உறவுகள் வந்தா அப்படியே கிருன்னு உட்கார்ந்து இருக்கிறது, வேணா அவன் நம்ம கிட்ட பேசிட்டுங்கிறது, இதெல்லாம் இருக்கும், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், வீம்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கல்யாண வீட்டுக்கு போறோம், சொந்த அக்கா மகன் கல்யாணம், இவங்க போய் நின்று போட்டோவெல்லாம் எடுக்க மாட்டாங்க, வந்து கூப்பிடணும். மாமா வாங்க மாமா போட்டோ எடுத்துக்கலாம், வரேன்ப்பா, போப்பா. இது எதுக்கு நமக்கு? அந்த பையன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, என் அக்கா பையன் நான் தான் எல்லாம் முறை செய்யணும்னு நினைப்பாரு, மத்தவங்க செஞ்சதை விட நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா எங்க கெட்டு போறாரு? வீம்பு, வெட்டி கௌரவம் அங்க உட்கார்ந்துரும். இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டா இந்த 1ஆம் நம்பர் மாதிரி நம்பர் 1 இருக்கிறது உலகத்திலேயே யாரும் கிடையாது. எந்த மாதிரி இதை ஈக்குவலா சொல்ல போனா ஒரு சிம்ம லக்ன சிம்ம ராசி மாதிரி வாழும் அந்த 1ஆம் நம்பர். நீங்க சொன்னீங்களா அப்படியே அந்த மாதிரிதான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 1ஆம் நம்பருக்கு இப்படியா 10ஆம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, ஆன்மீகம் நிறைய இருக்கும். ஆன்மீகம் நிறைய இருக்கும். ஆனா இவங்களுக்கு பேக் பெயின், மன அழுத்தம், அப்பா மகன் உறவில் விரிசல், அதே போல தொழில போராட்டம், வேலைக்காரங்களால பிரச்சனை, மன நிம்மதி இழக்கிறது, கண்ணுனால பாதிப்பு, இதெல்லாம் இருக்கும் 10ஆம் தேதி பிறந்தவங்க. இதே 19ஆம் தேதி பிறந்தாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு எப்படியாவது இந்த பூமியில ஒரு சொத்து உருவாக்கிட்டு தான் போவாங்க. அந்த சொத்து மதிப்பு மிக்க சொத்தா இருக்கும். இவங்க நிறைய நேரங்கள்ல சொத்து வாங்கும் போது அரசாங்கத்துக்கு அந்த ஏதாவது ரோடு வருது, வாய்க்கால் வருது, டிரான்ஸ்பார்மர் வருதுங்கிற இடத்த வாங்கி போட்டுருவாங்க. கடைசியில ஃபியூச்சர்ல ரோடு போடுறேன் அதுக்கு போடுறேன்னு எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு முன்கோபம் அதிகம். 19ஆம் தேதிக்கு தான் இருக்கிறதுலயே இந்த சூரியனுடைய ஆதிக்கமும் செவ்வாயோட ஆதிக்கமும் சேர்ந்த நம்பர். அவங்களுக்கு பயங்கர முன்கோபம் இருக்கும். ஒருத்தரை வார்த்தைகளால கொல்றது இவங்களுக்கு கைவந்த கலை. இந்த 19ஆம் தேதி ஒரு வேலைக்கு போறோம், ஒரு இடத்துல வேலையில இருக்கிறோம், ஒரு வேலையை அசால்ட்டா அதோட மதிப்பு தெரியாம ஒரு 10 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல கண்மூடித்தனமா முட்டாள்தனமா தூக்கி போட்டு வர்ற நம்பர் 19. எனக்கு வேணாம்ப்பா, நான் விரும்பலப்பா, வேலை செய்ய விரும்பல, அவன் கிடக்குறான்ப்பா, அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தூக்கி போட்டு வர்ற நம்பர் 19. அந்த சூரியன் செவ்வாய். இவங்களுக்கு உஷ்ண தேகம், பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, சொத்துக்கள் வாங்கினாலும் பெரிய லெவல்ல வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும். இது மினி சிவராஜ யோகம். ஆலய திருப்பணிகள் செய்யணும். இவங்க பரம்பரையில கேன்சர், ஆஸ்துமா, வீசிங், சொரியாசிஸ், வலிப்பு நோய், பெராலிஸ் அட்டாக், இது மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க பரம்பரைக்குள்ள. 19ஆம் தேதி பிறந்தவங்க ஃபேமிலியில் இதெல்லாம் இருக்கும். இவங்களும் ஆலய திருப்பணி செய்யணுங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க 19ஆம் தேதி பிறந்தவங்க. அதே 28ஆம் தேதி பிறந்தவங்க மன அழுத்தம், மனசு உடைஞ்சு போயிடுறது, மன நிம்மதி இல்லாம வாழ்றது. இவங்களை மன உளைச்சல் பண்ணீங்கன்னு வைங்க, ஈஸியா மன உளைச்சல் ஆயிடுவாங்க. இந்த 28ஆம் தேதி ஈஸியா மன உளைச்சல் ஆயிடுவாங்க. இவங்க குடும்பத்துல ஒண்ணு இவரே தத்து போயிருப்பாரு, இல்ல இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய தத்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். அமாவாசையில பிறந்தவங்க இருப்பாங்க, கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. எப்படி? கொஞ்சம் வயசு வித்தியாச திருமணம் இருக்கு. 10 வயசு இடைவெளி, 15 வயசு இடைவெளி, காதல் திருமணம், கலப்பு திருமணம்னு இவங்க ஃபேமிலியில இருக்கும். 28ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க ஃபேமிலியில இது இருக்கும். அதே போல இவங்களுக்கு மீடியா ரொம்ப பிடிக்கும். செல்போன், மீடியா, கம்ப்யூட்டர், இதெல்லாம் பட்டையை கலப்புவாங்க, சூப்பரா இருக்கும். அதே போல வெளியூர்ல போய் பிழைக்கிறது, வெளிநாடு, வெளிமாநிலம், இங்க போய் வாழ்றதெல்லாம் 28ஆம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்க. சொந்த ஊரை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டேன், வெளியூர்ல இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், அங்கதான் எனக்கு வளர்ச்சின்னு சொன்னா 28ஆம் தேதி அங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவங்க குடும்பத்துல பிராக்சர் ஆனது, சளி தொந்தரவு, அமாவாசையில் பிறந்தவர்கள் அல்லது அமாவாசையில் இறந்தவர்கள் உண்டு. இல்ல குடும்பத்துல அமாவாசை வழிபாடு விரும்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் மாசம் அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க கூட இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அவங்க வேலைக்காரங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? வேலைக்காரங்க முதலாளி மாதிரி இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்களாக இருப்பார்கள். இந்த 28ஆம் தேதி பிறந்தவங்க நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்களாக இருப்பார்கள். இவங்க அம்மா நிர்வாகம் பார்த்துருக்கும். 28ஆம் தேதி பிறந்த அவங்க அம்மா ஆட்சி தாங்க, அவங்க அம்மா தான் நிர்வாகம். அவங்க அம்மா கடுமையான உழைப்பாளி, காய்ச்சல் தலைவலி வந்தா கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 28ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்க அப்பா இருக்காங்கல்ல 28ஆம் தேதி, இவங்க அப்பா அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த பையன் தன்னுடைய அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க.
அந்த பெண்ணு ஆளுமையா இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் அரசியல், அரசாங்கம் இந்த மாதிரியான இதுகள்ல வேலை செஞ்சவங்க நிறைய இருப்பாங்க. பக்கத்து வீட்லயே கூட ஆளுங்க இருப்பாங்க. அப்படி அரசியலுக்கு, அரசாங்கத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கோயில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு அற்புதமான வேலையை பிரமாதமாக செய்கின்ற நபர்கள் 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 28ஆம் தேதி பிறந்தவங்க வீட்டுல சாந்தி, சாரதா, காமாட்சி, மீனாட்சி, அருண், சரண், கரண், வருண் இந்த பேருடையவங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு பாருங்க. ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லுவார்ல வடிவேலு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி ஆமாங்க ஆமாங்கன்னு இவங்க சொல்லணும். அப்படிப்பட்ட எண் கணிதம் ஒரு மனிதனுடைய சரீரத்தை ஆள்கிறது. பொதுவா இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிவ வழிபாடு, சூரியனார் கோயில் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், பிரதோஷ வழிபாடு, சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள், குறிப்பா பருதியப்பர், தஞ்சாவூர் ஒரத்தநாடு பக்கத்துல இருக்கு பருதியப்பர் வழிபாடு சூப்பரா கேட்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபட்டுட்டு கோதுமை தானம் பண்ணிட்டு தாமரைப்பூ மாலைகள்ல போட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கோதுமை விளக்கு இருக்குல்ல அதுல நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு போட்டு தீபம் போட்டு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணி கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து சூப்பரா வழிபாட்டு எளிய பரிகாரம். இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்க பெருமாநல்லூர்ல ஒரு கோயில் இருக்கு. பெருமாநல்லூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் ஆலயத்துல மேற்கு நோக்கிய சிவன் பெருமாநல்லூர்ல இருந்து திருப்பூர் போற ரோட்லயே இருக்கு, முன்னாடியே இருக்கு. அது சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். அங்க போலாம். சூரியனார் கோயிலுக்கு போலாம். எல்லா சிவாலயத்துக்கும் போலாம். இதெல்லாம் பட்டீஸ்வரர் போலாம். எல்லாம் போகும்போதெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இருப்பாங்க. சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தேகத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மன உளைச்சலால இவங்களுக்கு உடம்பு கெடும். கால்சியம் குறைபாடாட எலும்புகள் எல்லாம் பிரச்சனை வரும். நிறைய இந்த மாதிரி தொந்தரவு வரும். முடி உதிர்வு, முடி நரைக்கிறது, இதெல்லாம் ஈஸியா வந்துடும் சொல்லி இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிவ வழிபாடை சீரும் சிறப்புமாக செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்னைக்கு போய் கும்பிடலாம்? 1ஆம் தேதி வர்ற அன்னைக்கு போய் கும்பிடலாம். சூப்பரா கேட்கும். பண்ணி பாருங்க. வாழ்க்கையில வளம் கிடைக்கும், செழுமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும். புகழோடு வாழ, ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ என் அன்பான வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.